சாமி ஒரு வேண்டுகோள். வேண்டுகோள் சொல்லுங்க. குட்டிலிங்கத்தை தொட்டு கும்பிடணும். உள்ள இருக்கிறது குட்டிலிங்கம் தான். அவர் ஏன் விட்டேல் அசஞ்சா என்ன பண்ணுவேன்? சிவா சிவா. ஐயோ என்ன எரியுதே 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 கண்டு எரியுதே. மேல் பக்கம் சரியா கழுவுலன்னு நினைக்கிறேன். மேல் பக்கம் முகத்துக்கு மேல் பக்கம் சரியா கழுவுலன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றேன், குளத்தாங்கரைக்கு போய் நல்லா கழுவிருங்க. போங்க, நல்லா கழுவிருங்க. அடுத்த வருஷமா அது பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கோ. உன்னை பெத்ததுக்கு ஒரு அம்மி குழவியை பெத்திருக்கலாம். மாமி, உங்களுக்கு அம்மி குழவிய பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும்? அம்மி, அதுக்கு மேல குழவி, வச்சு அரைச்சா அம்மி குழவி. எல்லா ராத்திரியும் அப்படித்தான். அம்மிக்கு மேல இருந்தா தான் குழவி, கீழே இருந்தா அதுக்கு பேர் குழவி இல்ல. வேற ஏதாவது அம்மி தெரியுமா? எங்க ஆத்துல ஒரு அம்மி குழவி இருக்கு. இடையில நீ என்னடா இடையில உளறின் இருக்காதில் வாங்கோ. எனக்கு வயிறு எரியுது போய். இந்த குழவி இருக்க குழவி அது புழுவை கொட்டி கொட்டி அதையும் குழவியாக்கும். அது மாதிரி என் மகனை வளர்த்தங்களும். இந்த குழவி விஷயத்தை இங்கதான் வந்து பேசணுமா? கோயில்ல தான் பேசணுமா? அதுவும் நான் இருக்க கோயில்ல தான் பேசணுமா? வேற இடத்துல போய் பேசுங்க. போய் குழவி குழவின்னு உயிரை எடுத்துட்டு இருக்க. அப்பா, ஆடி காத்துல அம்மியா பறக்கிறது, குழந்தைய மாத்திரம் போய். ஈஸ்வரா அம்மி குத்துலையோ சுவாமி. அப்ப குழவி சும்மா இருடா. அம்மி குழவின்னு அத்தனை பேர் இங்கேயே வந்து பேசுன்னு இருக்காளே. நாம சீக்கிரம் மாட்டிடுவோம் போல இருக்க. சேத்த வாய வச்சுட்டு சும்மா இருங்கோ. சாமி, குட்டிலிங்கத்தை பாக்குறதுக்கு மைசூர்ல இருந்து நிஜலிங்கம் வந்திருக்காரா? ஐயோ, அவர் வேற வந்துட்டாரா? லிங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். நான் ஒரு நிஜலிங்கப்பா. நல்லா இருப்பா. ಇಲ್ಲಿ ಚಿಕ್ಕಲಿಂಗ ಎಲ್ಲಿದೆ? ಇಲ್ಲಿ. பின்ன வள்ளியா? என்னன்னா நேரா பார்க்காம ஓட்ட வழியா பாக்குறார். ஒரு கண்ணுல பார்த்தா தான் அவருக்கு கொஞ்சம் அந்த பக்கம் வர்றேடா. வரேன் வரேன் வாங்க வரேன். சுவாமி, இத ஜனங்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இப்ப என்ன பண்றது? உண்டி இல்ல, எக்கச்சக்கமா பணம் சேர்ந்துடுத்து. நம்ம ஜனங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. 1 ரூபா போட்டவா 10 ரூபா போட்டேன்னு சொல்லுவா, 10 ரூபா போட்டவா 100 ரூபா போட்டேன்னு சொல்லுவா, 100 ரூபா போட்டவா 1,00,000 ரூபா போட்டேன்னு சொல்லுவா. அதனாலதான் டிவைட் பண்ணி கொடுக்க முடியல. ஏ சாமி, இத போர்டுல சொல்லிருக்கலாமே. சொல்லி இருக்கலாம். என்ன பண்றது? ஏதாவது நடந்துருச்சுன்னா பயம். எங்களவா பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. ஏன்னா எல்லாம் கேள்விப்பட்டேன். அது லிங்கம் இல்லையாமே, இதுவாமே. எல்லாரும் இப்பதான் அரைச்சு முடிச்சா, இப்ப நீ புதுசா அரைக்கிறியாக்கும். நோக்கி யார் சொன்னது? பசுவலிங்கப்பா சொன்னார். அவர் யாரு? எங்க தம்பி. குடும்பமே வா. பாத்தியாடா, எல்லாம் ஓ வேலை. என்னன்னா பண்றது? எல்லாம் அவனோட திருவிளையாடல். நீ விளையாடிட்டு அவன் திருவிளையாடன்னு சொல்றியா? இத பாருங்க மிஸ்டர் நிஜலிங்கப்பா, எங்க ஆத்துக்காரர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். ஏதோ தெரியாம செஞ்சுட்டார். சேத்த மன்னிச்சு விட்டுடுங்க. மன்னிப்பார் மன்னிப்பார். லேடி சொன்னா அவர் கேட்பார், பொண்ணுன்னா பேயும் இறங்கும். சாமி, இது ஜனங்க கொடுத்த பணம், ஜனங்களுக்கே போய் சேரட்டும். அந்த பணத்துல ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருங்க. அடடே, பேஷ் பேஷ், நல்ல ஐடியா. சாமி, அந்த 1 லிட்டர். ஏன்னா எங்க போயிட்டார்? ஐயோ, எங்க ஓடி போயிட்டார்? சிங்கப்பூர் புடவை, பட்டு புடவை. ஆமா. பேய், பிசாசு, புடவை, சைக்கிள், பேய், பேய். டிவி கடை தெரியுது வாடா. நீங்க சொந்த காசு போட்டு ஒரு டிவி டெக்கி வாங்கிக்கும். அப்பதான் படம் தெளிவா தெரியும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அப்பா, இவ்வளவு கனமா இருக்கு. 20,000 ரூபாய் கொடுத்து வாங்க. இந்த ஹெவி சப்ஜெக்ட படம் பார்க்கும்போது தாங்கணுங்கிறதுக்காக வச்சிருப்பானோ என்னமோ தெரியல. ஆட்டோ 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 டாக்ஸி. விழுந்துருச்சா?
20,000 ரூபாய் கொடுத்து வாங்கின டிவி கஷ்டப்பட்டு என் சொந்த பணம்டா. ஐ எம் சாரி. நான் வேணும் முதல்ல. ஐ டிடன்ட் மீன் இட். நம்பர் பண்ணு. சரி. என்ன நம்பர்? ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சாரி சார், வர வழியில ஒரு ஆக்சிடென்ட், அதான் லேட் ஆகி போச்சு. நீ லேட்டா வந்ததுனால தான் ஆக்சிடென்ட்னு சொல்லு. நோ நோ நோ, நான் வேகமா தான் சார் வந்துட்டு இருந்தேன். எதுக்கு ஒருத்தன் டிவி எடுத்து வந்துட்டு இருந்தா, அவனா என் மேல வந்து பட்டுன்னு மோதி டிவியை போட்டு உடைச்சிட்டான் சார். நிஜமா சார், அவன் அந்த பக்கமா வந்துட்டு இருந்தானா, நான் இந்த பக்கமா வந்துட்டு இருந்தேனா, திடீர்னு திரும்பி. தேங்க்யூ. நானே அதை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கும்பிட்டுக்குங்க. என்ன லட்சுமி, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க சாமி. உன் பையனுக்கு வேலை கிடைச்சிருத்தோ? வேலை கிடைச்சிருச்சு. எங்க? பீகார்ல. ரொம்ப பக்கம். சென்னைக்கு மிக அருகில், திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல இடம் வாங்கி வீடு கட்டின மாதிரி. என்ன தம்பி பண்றது, எல்லா இடத்துலயும் வேலைக்கு ட்ரை பண்ணோம், கடைசியில பீகார்ல தான் கிடைச்சது. என்ன சொல்லி குத்தமில்லை, எல்லாம் தோ அவருக்கானே. அவன் திருவிளையாடல். இன்னைக்கு ஆகாரமே இதுதானா? வேற சாப்பாடே கிடையாதா? நம்ம ஊர்ல எது ஃப்ரீயா கிடைச்சாலும் அள்ளி சாப்பிட்டுருவேல. போயா. என்ன சுப்புடையர், என்ன ஓய், உன் பிள்ளையாண்ட அந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டானா இல்லையோ? வழக்கம் போல வரலாறுல புயலாயிட்டான். உன் பிள்ளையாண்ட அவன் குடும்பத்திலே வரலாறு படிச்சுட்டான். போய் அவனை சொல்லி குத்தமில்லை, எல்லாம் அவன் செயல், அவன் திருவிளையாடல். அவன் சீரட்டு பீடி கஞ்சான்னு குடிச்சிட்டு படிப்பை கோட்டை விட்டுருவானுங்க. அதெல்லாம் இவனுடைய திருவிளையாடலா? அடடே, என்னம்மா சோப்பனா சௌக்கியமோ? அப்பா உடம்பு ரொம்ப மோசமா தான் இருக்கு, அதனாலதான் சாமி கும்பிட்டு போலான்னு வந்தோம். சாமி கும்பிட்டா மட்டும் போறாதே, அவர் என்ன ஸ்டெத்தாஸ்கோப்பை வச்சு பார்த்து மருந்தா வாங்கி கொடுப்பார். நல்லா டாக்டரா பாருங்க. எல்லா டாக்டர்கிட்டையும் காட்டியாச்சு, இப்ப பிரயோஜனம் இல்லை, எல்லாம் அவன் திருவிளையாடல். என்ன என்னன்னா அவங்க அப்பா உடம்பு கெட்டதுக்கு அவருடைய திருவிளையாடல் காரணமா இல்ல இவனுடைய திருவிளையாடல் காரணமா? ஏய், நீ அசிஸ்டன்ட், பக்தர்களுக்கு அனுசரணையா நான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். கிராஸ் கேள்வி கேட்ட மண்டைய உடைச்சிருவேன். மந்திரம் மறந்த மட்டும் என்ன கேக்குறேல? மந்திரம் யாருக்கு தானே மறக்கல? போடா. ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஷம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோப சாந்தியே. ஏன்னா கோயிலுக்கு புறப்பட்டுட்டாளா? இந்த மட்டன் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கேன். என்னடி கேள்வி இது? வழக்கம் போல கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏன் கேக்குறாய்? இன்னைக்கு கால வேலைக்கு மட்டும் நேக்கு செத்த கிட்டு வேணும். என்னடி சொல்றாய்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோ இல்லையோ, சாயந்தரம் டிஃபனுக்கு அரிசியும் பருப்பும் ஊற போட்டிருக்கேன், அதை அரைக்கிறதுக்கு கிட்டு வேணும்னு சொன்னேன். அரிசி பருப்பு அரைக்கிறதுக்கு கிட்டு வேணும், நாளைக்கு கோதுமை அரைக்கிறதுக்கு யாராவது வேணும்னு சொல்வாய். என்ன தள்ளி சும்மா தானே இருக்கா? அவ அரைச்சா மாவாகாதா? நேக்கு டியூஷன் இருக்கு, நான் என்ன மாவரைக்க வந்தாத்துல இருக்கேன். இந்த பாருடி, இவன் கோயில்ல சேர்த்ததே என்டோன்மெண்ட் எனக்கு அசிஸ்டண்டா வச்சுக்கத்தான், மாவரைக்கிறதுக்கு இல்லை. ஹாஃப் டே தானேண்ணா, நான் என்ன கிட்டுவ விழுங்கிடுவா போறேன். சரி, கிட்டுவ வச்சுக்கோ. அண்ணா இந்த விட்டு விட்டுற அத்திம்பேர், என்ன சித்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல விட்டு போயிடுங்க. நல்ல சகப்பாத்தா இருக்கா. இவளை எப்படி பிடிக்கிறது? முதல்ல அவங்க அக்கா பிடிப்போம், அப்புறம் அவளை பிடிப்போம். ஆட்டுக்கல் எங்க இருக்கு? எல்லா ஹோட்டல்லையும் முதல்ல தண்ணி காட்டிடுவாங்க. சூடா என்ன பாருங்க, இது சுடாதியா, சுட்டா ஆத்துறதுக்கு. என்னது வெறும் பேப்பரா இருக்கு. நம்ம கழுதையா? மெனு கார்டு, இதை பார்த்து ஆர்டர் பண்ணு. ஆஹா. இங்க பாரு. பாருதர சீக்கிரம் பில் கொடுங்க. கமான் துரை. ஹலோ. ஹலோ. முகத்தை மறைச்சுக்கிட்டா எங்களுக்கு அடையாளம் தெரியாதா? உடம்புல எந்த பாகம் வெளியில லேசா தெரிஞ்சாலும் சரி, நாங்க யாருன்னு கண்டுபிடிச்சோம். அன்னைக்கு உடைச்ச டிவிக்கு இன்னைக்கு நீ பதில் சொல்லியே தீரணும். டிவியா? என்ன டிவி? அன்னைக்கு கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தப்போ ஏத்தாப்புல வந்து இடிக்கல.
பூசணிக்கா மாதிரி உடைச்சி அந்த டிவி. என்ன சொல்றீங்க நீங்க? இதே கண்ணு, இதே மூக்கு, இதே வாய், இதே கை, அன்னைக்கு டிவி உடைச்சுது. இருக்கலாம், உலகத்துல ஒரே மாதிரி